அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால், அவனுடைய அருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய 7வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு கூட அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய தலையாய கடமையான இந்த ஃபஜ்ருடைய தொழுகையையும் நிறைவேற்றி நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்று அதற்கான நிறைவான நற்கூலியை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதம், அந்த ரமலான் மாதம் பரிசுத்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அந்த மாதத்திலே நாம் குர்ஆனை பற்றி அதிகம் தெரியவிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு பல வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றார். அதிலே ஒன்றே, நாம் எவ்வாறு அந்த இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், எவ்வாறு அவனை அழைக்க வேண்டும், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படியெல்லாம் அவனை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறைகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அல்லாஹுவே அழைப்போம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனை, ஒவ்வொரு துஆவை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் குர்ஆனிலிருந்து 25வது அத்தியாயமான சூரத்துல் ஃபுர்கான் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் 65வது வசனமாக இடம்பெறுகின்ற பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தனக்கு வேண்டப்பட்ட அடியார்கள், தன்னுடைய நேசத்திற்குரிய அடியார்கள் என்று அல்லாஹ் தஆலா சில அடியார்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா இபாதுர் ரஹ்மான் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய மூமின்கள் என்பதைத்தான் அது குறிக்கும். அந்த இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லப்படுகின்ற அந்த நல்லடியார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களிடத்துல என்னென்ன குணாதிசயங்கள், பண்புகள் எல்லாம் இருக்கும் என்று அல்லாஹ் வரிசைப்படுத்தி சொல்லி காண்பிக்கின்றார். அந்த பண்புகளிலே ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன் وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. இதான் பிரார்த்தனை. இபாதுர் ரஹ்மான் ஆகிய அவர்கள் பெருமைப்பட மாட்டார்கள். அவர்கள் பூமியிலே நடக்கின்ற பொழுது பணிவோடு நடப்பார்கள். அகம்பாவம், ஆணவம் என்கின்ற அந்த குணம் அவர்களிடத்தில் இருக்காது.
அடுத்து வல்லதீன யபீத்தூன ரப்பியும் சுஜ்ஜதன் வகியாமா, அவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்கள் என்று சொன்னால், இரவு நேரங்களிலே விழித்திருந்து ருக்குவிலும் சுஜூதிலும் விழுந்து அல்லாஹுவை பிரார்த்திப்பார்கள். இரவு நேரங்களில் ருக்குவிலும் சுஜூதிலும் இருந்து அல்லாஹுவை பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மேலும் அவர்கள் அந்த மாதிரி நேரங்களிலே அல்லாஹுவை உள்ளம் உருங்கி பிரார்த்தித்து வேண்டுவார்கள். இப்படி கேட்பார்கள். எப்படி? வல்லதீன யகூலூன ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், எங்களுடைய ரப்பே, ஜஹன்னம் என்கக்கூடிய அந்த நரக வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், ஜஹன்னம் என்கக்கூடிய அந்த நரக வேதனையிலிருந்து எங்களை திருப்பி விடுவாராக, எங்களை காப்பாற்றுவாயாக. காரணம், இன்ன அதாபஹா கான கராமா, நிச்சயமாக அந்த நரகத்துடைய வேதனை இருக்கிறதை அது எல்லையற்றது, நிரந்தரமானது, என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய வேதனை. இன்னஹா சாஅத்து முஸ்தகர்ரம் வ முகாமா, மேலும் அந்த நரகம் இருக்கிறதை அது ஒழுங்கும் உடமைகளில் எல்லாம் மிகவும் மோசமானது, இல்லங்களில் எல்லாம் மிகவும் மோசமானது, மிகவும் கொடிய வேதனை உடையது. எனவே இப்படிப்பட்ட அந்த கொடிய வேதனை உடைய அந்த ஜஹன்னம் என்கின்ற நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்பதுதான் இந்த பிரார்த்தனையினுடைய பொருள். ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. இது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடப்படக்கூடிய பிரார்த்தனைகளில் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ் தஆலா நல்லடியார்கள் இப்படி சொல்லி பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றார். நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரித்திருக்கிறார். நரகம் மிக கொடியது, வேதனை அதிகமாக அல்லாஹ்வுடைய பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த நரகம். அந்த கொடிய நரகத்துடைய ஜுவாலையை கூட யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த நரகத்திலிருந்து சதா பாதுகாப்பு தேட வேண்டிய கடமை ஒவ்வொரு அடியானுக்கும் இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய நல்லடியார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை எல்லாம் ஏற்று பாவங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான நரக வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே சதா பாதுகாப்பு தருவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நாரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் என்கின்ற இந்த பிரார்த்தனையை தொழுகையிலே ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தருவார்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பு, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு. ஆக நரகத்துடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் சுற்றுச்சூழல்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களாக இருந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை இந்த அல்லாஹ்வுடைய அறிவுறுத்தல் மூலமாக இந்த பிரார்த்தனையை அதிகம் நாம் கேட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடி மறுமையிலே நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.